ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கர்நாடகா ஸ்டைலில் ஒரு சூப்பரான கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை எண்ணெய் badhanekai சொல்லுவாங்க. இந்த குழம்பு ரொம்ப ஸ்பைசியாக சாப்பிட அப்படியே ஒரு நான்வெஜ் குழம்போட டேஸ்ட்டில் இருக்கும். இந்த ரெசிப்பியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நம்ம சேனலில் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்கள் பார்க்கலாம். இப்போது இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்பு பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: கத்திரிக்காயை இந்த மாதிரி 4 கட் பண்ணி பூச்சி எதுவும் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். அடுத்து 2 பெரிய வெங்காயம், 3 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை, 2 காஞ்ச மிளகாய், இது உங்கள் காரத்துக்கேற்ப நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம். அப்புறம் 2 பட்டை, 5 கிராம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேங்காய் 1/2 கப் அளவுக்கு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போது இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 2 காஞ்ச மிளகாய், நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பட்டை, கிராம்பு, நறுக்கி வச்சுருக்க தக்காளிகளை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து இதோடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வரணும், சாஃப்டாக இருக்கிற அளவுக்கு. அதோட இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போகணும். அந்த அளவுக்கு நல்லா வதங்கின அப்புறமா கேஸை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 கப் அளவு தேங்காவையும் சேர்த்துட்டு நல்லா ஆறுன அப்புறமா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். இப்போ நம்மளோட குழம்புக்கான மசாலா ரெடி ஆகிடுச்சு. அடுத்து அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கலாம். அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை தண்ணியெல்லாம் எதுவும் இல்லாமல் சேர்த்துட்டு நல்லா வதக்க போகிறோம். கத்திரிக்காய் எண்ணெயிலேயே ஒரு 60% நல்லா வேகணும், அந்தளவுக்கு வதக்கிக்கலாம். அடுத்து இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 3 டீஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம இதில் அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயை இந்த மாதிரி மசாலாவோட லைட்டாக கலந்து விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி வேக வைக்கலாம். உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா திக்காக கெட்டியாக இருக்குது. உள்ளே சேர்த்துருக்க கத்திரிக்காயெலாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்மளோட சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தயாராகிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுடலாம். இந்த ரெசிப்பியை நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, நல்ல சூடான சாதத்தோடலாம் சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட சஜஷன்ஸை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.